சத்தீஸ்கரில் பட்டியல் இனத்தை சார்ந்தவரை பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் மலைவாழ் முதலமைச்சராக்கியிருக்கிறோம். அதே மாதிரி மத்திய பிரதேசில் பட்டியல் இனத்தை சார்ந்தவரை துணை முதலமைச்சராக்கியிருக்கிறோம். கர்நாடகாவில் பிஜேபி இருக்கும் பொழுது துணை முதல்வராக இருந்தார்கள். ராஜஸ்தானில் இன்றைக்கு துணை முதல்வராக பட்டியல் இனத்தை சார்ந்தவர் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை பட்டியல் மலைவாழ் இனத்தை சார்ந்தவர், ஒரிசாவில் பட்டியல் மலைவாழ் சார்ந்தவரை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தலித் ஆகட்டும், பட்டியல் மலைவாழ் மக்களாகட்டும், அவர்களை எம்பவர் பண்ணுறதில் முதலமைச்சராக்குவதில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் அமைச்சர்களாக இருக்கிறதே 3வது இடத்துல தான் இருக்கு, கடைசி 3வது இடத்துல தான் இருக்கிறாங்க. அது நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. அந்த புரோட்டோக்கால் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 பட்டியலின அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த 3 பேருமே புரோட்டோக்கால்லேருந்து கடைசியிலேருந்து 3வது இடம், ஃபஸ்ட்லேருந்து 3வது இடம் இல்லை, கடைசியிலேருந்து 3வது இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் தான் தமிழ்நாட்டில் தலித் மக்களினுடைய நிலைமை இருக்கிறது. அதை பற்றி பேசுகிறவர் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் திருமாவளவன்கிட்ட கேள்வி கேட்டதுனால தலித்துன்றதுனால திருமாவளவனை நான் இது அதிகாரிகள் இருக்கிற கூட்டம், நீங்கள் அரசியல் கேள்வி கேட்டீங்க. அவர் ஒரு தமிழின தலைவராகவோ ஒரு தலித் தலைவராகவோ நான் பார்க்கல. அவரை நான் பார்க்குறது அவர் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தினுடைய தலைவராக தான் அவர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கிறார். குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் கூட 3% இடஒதுக்கீடு விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடு, அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர் ஒரு தமிழின தலைவராகவோ அல்லது அவர் ஒரு ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய தலைவராகவோ தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்பது தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பாக இப்போ திட்டங்களில் ஏதாவது ஒரு மாற்று கருத்தோ ஒரு பொய் செய்தி இருந்தாலோ ஒரு ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பேஜில் அவங்க அதை சரி பண்ணி இது தவறான செய்தி அப்படின்றது உடனுக்குடன் தெரிவிக்கிறாங்க. இப்போ மத்திய அரசோட திட்டங்களில் இந்த மாதிரி தவறான ஒரு செய்தி பரப்பினாலும் அதை ஃபேக்ட் செக் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம்? இது ஃபஸ்ட்டு 2019 கொண்டு வந்ததே மத்திய அரசாங்கம் தான். இந்த ஃபேக்ட் செக் யூனிட் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக இந்த ஃபேக்ட் செக் யூனிட் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் இதை போன பாராளுமன்ற செஷனில் இது ராஜ்யசபாவில் ஒரு கேள்வியே வந்தது. அந்த கேள்விக்கு மிக தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஃபேக்ட் செக்கை நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அது கொரோனா காலமாகட்டும் அல்லது இந்த நாட்டுக்கு எதிரான செய்திகள் பரப்புவதாகட்டும், இது எல்லாமே நாம் ஃபேக்ட் செக் பண்ணி இந்த நியூஸ் தவறான செய்தி, இந்த செய்தி மிஸ்லீடிங் செய்தி அப்படின்றது, அந்த செய்திகளை தொடர்ந்து இதுக்கான ஒரு பெரிய யூனிட்டே நடத்தி கொண்டு இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக அவங்க வாட்ஸ்அப் மூலியமாக தங்களுடைய கோரிஸ் அனுப்பலாம் அல்லது அவர்களுடைய கோரிஸை இமெயில் மூலமாக அனுப்பலாம். எங்களுடைய வெப்சைட்டில் அவர்கள் இந்த ஃபேக்ட் செக் யூனிட் ஆனது எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய 2019 நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தொடர்ந்து மத்திய அரசு முழு நிதி கொடுக்க மாட்டேங்குது, மாநில அரசோட நிதியில தான் செயல்படுது. தமிழகத்தில் நடத்தப்படுற முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அரசோட நிதி முறையை ஒதுக்கப்படலைங்கிறது தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. திமுக சரி, திமுக அமைச்சர்களாக இருக்கும், தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. ஒதுக்கப்படுதா இல்லையா தமிழகத்தில்? கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்கிறோம். குறிப்பாக மெட்ரோ திட்டத்துக்கு கரெக்டுங்க. அதுக்கான மெட்ரோ திட்டத்திற்கு பாராளுமன்றத்திலேயே அந்த அமைச்சர் பதில் சொன்னார். நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த கணக்கு சரியான என்னென்ன பண்ணியிருக்கீங்க அல்லது அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு முதல்ல. அதை கொடுத்த உடனே அடுத்த ஃபண்டு வரும். இவங்க அந்த முறையான இன்னும் முதல் இதுக்கே சரியான அவங்க கேட்ட அந்த குவாரிஸ், அவர்கள் கேட்ட அந்த கணக்கு, இதெல்லாம் இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பார்கள். மற்ற இதர திட்டங்களுக்குமே நிறைய தொடர் குற்றச்சாட்டு மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்குது. குறிப்பாக அந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு வருது. இது எல்லாமே அரசியலுக்காக தாங்க திமுக பண்ணுறது. நான் சொன்னால இப்போ கூட ஒரு உதாரணம் சொன்னேன். கிட்டத்தட்ட 37 கோடி ரூபா கிராண்டு, 498 ரூபா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கடன், அதை கூட மறைச்சிருக்கிறார்கள். இப்படி தான் ஒவ்வொரு திட்டத்தையும் கிட்டத்தட்ட ரயில்வேக்கு மட்டுமே இந்த வருஷம் 8000 கோடி கொடுத்துருக்கோம். இவங்க யூபிஆவில் இருக்கும்போது எவ்வளோ கோடி கொடுத்தாங்க? வெறும் 800 கோடி ரூபா கொடுத்தாங்க. 9 ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. போன வருஷம் உங்களுக்கு பாருங்கள், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள், சென்னை ஏர்போர்ட்டு, திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டு, ஹைவேக்கள்,
இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா அரசியல் பேசணுன்றதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நன்றி. துறை ரீதியாக இப்போ ஆல் இந்தியா ரேடியோ உள்ளிட்ட டிடி உள்ளிட்ட என்ன மாதிரியான மாற்றங்களும் அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை அவங்க ஏதாவது சேஞ்சஸ் கேட்டிருக்காங்களா? இது எங்கள் மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தான். குறிப்பாக டெக்னாலஜி அப்கிரேடேஷன் என்பது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. அது குறிப்பாக இப்போ எப்படி டிடி தமிழை நம்ம அப்கிரேடேஷன் பண்ணணுமோ அது மாதிரி டிடி தெலுங்கு அவங்க அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள். அதேபோல் மலையாளத்தையும் பண்ணணுன்ற சொல்லியிருக்கிறார்கள், கன்னட சேனலையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆல் இந்தியா ரேடியோவை பொறுத்தளவுக்கு இன்னும் அதிகமான மக்களை சென்று சேருவதற்கு என்னென்ன வழிகள் என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.